பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு வருகிற காரியம், நம்முடைய தேவன் மௌனமாய் இரார். ஆண்டவரே ஏன் மௌனமாய் இருக்கிறீர் என்று தேவ மனிதர்கள் கதறின காரியங்களை சொன்னேன். தாவீது கூட பல இடத்தில் சொல்லியிருக்கிறார், தேவனே மௌனமாய் இராதையும், நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தாவீதும் சங்கீதங்களில் பாடியிருக்கிறார். அதே போலதான் நாமும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அங்கலாய்க்கிறோம். ஆண்டவர் ஏன் என்னுடைய காரியத்தில், என்னுடைய வாழ்வில், என்னுடைய விஷயத்தில் அவர் மௌனமாயிருக்கிறார் என்று நாமும் சில நேரங்களில் தேவனை நோக்கி கதறுகிறோம். நான் கடந்த 2 நாட்களாக சொன்ன ஒரு காரியம், தேவன் மௌனமாயிருந்து செயல்பட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் சில நேரங்களில் தேவ மனிதர்களின் தவறுகளின் நிமித்தம் அவர் மௌனமா இருந்ததையும் சொல்கிறேன் என்று சொல்லி 2 நாட்களாக பேசின காரியங்களிலே சொன்னேன். இன்றைக்கு முதலாவது, தேவன் மௌனமாயிருந்து செயல்பட்டதை சொல்லுகிறேன். இந்த இடத்தில் மனித தவறும் வந்துவிடும், தேவனுடைய செயல்பாடும் வந்துவிடும். கொஞ்சம் பார்க்கலாம். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு நிகழ்வு தான். வேண்டுமென்றால் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த ஆண்டவர், நன்றாய் கவனியுங்கள், ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு உலாவி வந்தார், அவர்களோடு பேசி வந்தார், அவர்களோடு நடந்து வந்தார். ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறி, உடன்படிக்கையை மீறி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து பேசினார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு பின்பு தேவன் ஆதாமோடு பேசினதாகவோ இல்லை என்றால் ஏவாளோடு தேவன் பேசினதாகவோ நமக்கு எங்கும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. சரிங்களா? அந்த மனித தவறு அதற்கு முன்பு வரைக்கும், நல்லா நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு முன்பு வரைக்கும், அதாவது ஆதாமும் ஏவாளும், அதுல குறிப்பா ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறி சத்ருவுக்கு செவி கொடுத்த பொழுது தேவன் தோட்டத்தில் வந்து பேசினார். ஆனால் அதற்கு பின்பு, அவர்களை துரத்தின பின்பு அவர்களோடு கர்த்தர் பேசியதாக நமக்கு வேதத்தில் எங்கும் சொல்லப்படவே இல்லை. அவர்கள் வாழ்விலே தேவனுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. அது ஒரு மௌனமே. சரியா? அவர்களுக்கு அது மௌனமாயிற்று, தேவ குரல் கேட்கப்படவில்லை. அதனால் அது அவர்களுடைய தவறு. இதே போல நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரியா? இப்போ பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு நன்கு தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 17:1 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17:1, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொன்னார். நன்றாய் கவனிக்க வேண்டும் நீங்களும் நானும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75வது வயதிலே தரிசனமானார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து வந்தார். அவருடைய 86வது வயதிலே, இல்லைன்னா இப்படி சொல்லமா, 85வது வயதிலே ஆகார் அவருக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார். அவர் ஆகாரை சேர்ந்த பொழுது இஸ்மவேல் பிறக்கிறார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முன்னால கூட ஆண்டவர் விருத்த சேதனத்தை பத்தி பேசுவார். 15வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் பேசுறது சொல்லப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க இந்த 99 தான் பேசுறாரு விருத்த சேதனத்தை பத்தி. 99 தான் விருத்த சேதனத்தை பத்தி கர்த்தர் பேசுறாரு. கொஞ்சம் கவனிப்போம். அதாவது 86வது வயதிலே ஆபிரகாமுக்கு இஸ்மவேல்
பிறக்கிறார். 13 ஆண்டுகள் தேவன் ஆபிரகாமோடு பேசினதற்கு நமக்கு இங்கு குறிப்புகள் இல்லை. ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்வில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் கர்த்தர் எழுதி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த 13 வருடங்கள் உள்ள நிகழ்வுகளை கர்த்தர் எழுதலை. நீங்க நல்லா கவனிக்கணும். இதற்கு பின்பு நீங்க பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட நிறைய பேசியிருப்பாரு. இதற்கு முன்பும் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட நிறைய பேசியிருப்பாரு. ஆனால் ஆகாரை திருமணம் செய்ததற்கு பின்பு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் எப்படி மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் நடுவில் ஒரு மௌன காலம் இருக்கிறதோ, அதே போல ஆபிரகாமுடைய வாழ்விலும் ஒரு மௌன காலம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள். அதாவது 85ல அவருக்கு கல்யாணம், 86ல தான் யாரு பிறக்கிறான்னா இஸ்மவேல் பிறக்கிறார். நான் படிக்கிறேன் பாருங்க, ஆதியாகமம் 16:15. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆபிரகாம் ஆகார் பெற்ற குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். அப்போ இஸ்மவேலை பெரும்பொழுதுதான் 86 வயசு. அப்போ அதற்கு முன்பு ஒரு வருஷம் போட்டுருவோம். 85 வயதுல சாரால் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப அதற்கு பின்பு நான் 86 என்று எடுத்துக்கொள்கிறேன். ஒரு 13 ஆண்டுகள் ஒரு மௌனத்தை சந்தித்தவர் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்விலும் அந்த மௌன காலம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சாரால் அவசரப்பட்டு விட்டார்கள். அங்கு எப்படி ஏவாள் அவசரப்பட்டாங்களோ அதே போல சாரால் அவசரப்பட்டு விட்டார்கள். அதற்கு எப்படி ஆதாம் ஒத்து போயிட்டாரோ அதே போல இங்கேயும் ஆபிரகாம் ஒத்து போயிட்டாரு. அங்கு எப்படி நடந்ததோ அப்படிதான் இங்கு நடக்கிறது. அங்கு நிகழ்வு வேறு, ஆனால் சூழ்நிலை ஒன்றுதான், கருத்து ஒன்றுதான். அங்கும் ஏவாள் அவசரப்பட்டாங்க, இங்கு சாரால் அவசரப்பட்டாங்க. ஏவாள் அவசரப்பட்ட பொழுது அந்த அவசரத்துக்கு ஒத்து போகாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு எப்படியோ மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதே போல இந்த இடத்துலையும் ஆபிரகாம் ஒத்து போகாமல் இருந்திருந்தா சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் 13 ஆண்டுகள் மௌனம். 13 ஆண்டுகள் கழித்து 99வது வயசுல கர்த்தர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதற்கு பின்புதான் விருத்த சேதன உடன்படிக்கை. அந்த விருத்த சேதனத்துக்கு பின்புதான் கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அப்போ 13 ஆண்டுகள் மௌனம். இப்ப பாருங்க, 13 ஆண்டுகள் கழித்து தேவன் மிகப்பெரிய தன்னுடைய திட்டத்தை இந்த ஆபிரகாம் மூலமாகத்தான் வெளிப்படுத்தினார். இல்லைன்னா அந்த ஆபிரகாம் மூலமாகத்தான் நடப்பித்தார். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில காலம் கர்த்தர் மௌனமா இருக்கிற மாதிரி தெரியலாம். உங்களை கொண்டுதான், உங்க மூலமாகத்தான் தேவன் தம்முடைய மிகப்பெரிய திட்டத்தை வெளிப்படுத்த போகிறார். அதனால தேவன் மௌனமா இருக்கிறார் என்று நினைக்காதீங்க. தேவன் வெளிப்படுவார். அப்படி தேவன் வெளிப்படும் பொழுது உங்களை குறித்த தேவ திட்டம் மிக நேர்த்தியாய் நிறைவேறும். அப்படி நேர்த்தியாய் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்வில் 13 ஆண்டுகள். நாளைய தினத்துல இன்னொரு நிகழ்வை சொல்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.